இந்தியாவில் திட்டமிடுதல் பற்றி பார்க்க போகிறோம். சார் எம் விஸ்வேஸ்வரய்யா. இந்த திட்டம் 1934 உருவாக்கப்பட்டது. இந்தியாவிலேயே திட்டமிடுதலுக்கான ஒரு அடித்தளத்தை அமைச்சவர் யாருன்னா இந்த விஸ்வேஸ்வரய்யா தான். இவரோட புக் ஒன்று இருக்குது. அந்த புக்கு தான் இந்திய பொருளாதார திட்டமிடல். இந்த புத்தகத்தில் தான் 10 ஆண்டுக்கான திட்டமிடலை வெளியிடுறாரு. அடுத்து ஜவஹர்லால் நேரு தேசிய திட்டக்குழு அப்படின்னு சொல்லிட்டு 1937 ஒன்று ஆரம்பிக்கிறாரு. இவர் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் இந்த 2வது உலகப் போர்னால ஸ்டாப் ஆயிடுது. அடுத்து பாம்பே திட்டம். இந்த பாம்பே திட்டம் மும்பையில் இருக்கிற தொழிலதிபர்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த பாம்பே திட்டம் 1940. 10 ஆண்டு திட்டம்னா விஸ்வேஸ்வரய்யா திட்டம். இது 15 ஆண்டு. பாம்பே திட்டம் 15 ஆண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது எஸ்.என். அகர்வால் திட்டம். இது 1944 ஆரம்பிக்கப்பட்டது. இதை தான் காந்திய திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வேளாண்மைக்கும் கிராமிய பொருளாதாரத்துக்கும் அதோட முன்னேற்றத்துக்காக முக்கியத்துவம் கொடுக்கறதுனால. நெக்ஸ்ட் எம்.என். ராய் திட்டம். இது 1945. இது மக்கள் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேளாண்மை உற்பத்தியிலையும் சரி, நுகர்வு பொருட்கள் எல்லாத்துலேயும் அரசு வழங்கணும் அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட் ஜெயபிரகாஷ் நாராயணோட திட்டம் 1950. இது சர்வோதய திட்டம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காந்தியடிகள், வினோபா பாவே அவர்களோட கருத்துக்களால் உள்ளடக்கிய ஒரு திட்டம்.